வெட்னரி சேர்ந்தால் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப இந்த காலேஜ்ல சேர்ந்தோம் அப்படின்னா அது ஒர்த் அந்த மாதிரி நீங்க ஏதாவது ஃபீல் பண்றீங்க? கண்டிப்பா வெட்டினரி ஃபீல்ட பொறுத்த அளவுக்கு நல்ல ஒர்த்துன்னு தான் சொல்லலாங்க சார். ஏன்னா வந்து இப்போ ஹியூமன்ஸ்க்கு இருக்க ஹாஸ்பிட்டல்ஸ் விட வெட்டினரி ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து டிமாண்ட்ல தான் இருக்கு. ஃபியூச்சர்ல நம்மளுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கான்னு பார்க்கையில நிச்சயமா டேலி பண்ணி அதை விட கிரெடிட்ஸோட நம்ம வெளியே வந்துடலாம். டியர் ஸ்டூடெண்ட் பேரண்ட் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃபியூச்சர் எஜுகேஷன் கைடன்ஸ். இப்போ நம்ம எங்க இருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா வந்து செஞ்சுரி வெட்டினரி காலேஜ் தான் இருக்கும். பிவிஎஸ்சி ஏஹெச் கோர்ஸ் சேர்றதுக்காக வந்து நம்ம திருப்பூர்ல, அதாவது 2025 பேட்சுக்காக வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர்ல வந்து அபிராஜ் தானே வந்திருக்காங்க, அட்மிஷன் எடுத்துட்டாங்க. ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் லாங் டைம் வெயிட் பண்ண இல்லைங்களா அட்மிஷனுக்காக. ஸோ இப்போ அட்மிஷன் வந்து நல்லபடியாக வந்து முடிஞ்சுது. இது எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? சார் ரொம்ப எதிர்பார்த்ததோட ரொம்ப சீக்கிரமே அட்மிஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க. சரிங்க சார். அதேனால உங்களோட சப்போர்ட் இருந்ததுனால இன்னைக்கு வந்து நாங்கள் எதிர்பார்த்ததோட ரொம்ப அட்வான்ஸாகவே இன்னைக்கு நீங்கள் நல்லபடியாக முடிச்சு கொடுத்துட்டீங்க. ரொம்ப நன்றி சார். இப்போ வழிகாட்டுதல் உங்களுக்கு எப்படி தான் இருந்தது? உங்களுக்கு இன்னைக்கு பொறுத்தளவுக்கு வந்து வழிகாட்டுதல்ங்கிறது மிக முக்கியமாக நீங்கள் பண்ணி கொடுத்தது ரொம்ப சந்தோஷம். சரிங்க சார். இப்போ வெட்னரி தான் நீங்க பிளான் பண்ணிட்டீங்க இல்லையா? ஒரு கோர்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னால அந்த வெட்னரி ஃபீல்ட்ல என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அனலைஸ் பண்றப்போம், ரிசர்ச் பண்றப்போம். இப்போ நீங்க டீமா சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் ஷேர் பண்ணும்போது இந்த வெட்னரி எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். இதுல மோஸ்ட்லி தம்பிக்கு வந்து வெட்னரி இன்ட்ரெஸ்ட் இருக்கா? தம்பி வந்துங்க சார் ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்து அவன் சின்ன வயசுலேருந்தே வெட்டினரி படிக்கணுங்கிற ரொம்ப ஆசைங்க. ஓகே சார். நாங்கள் வந்து நீட்ல ட்ரை பண்ணோம். எங்களால் அவனால் மார்க் ஸ்கோர் 2 டைம் நம்ம ட்ரை பண்ணோம் இல்லையா? ஆமாம் 2 டைம் நீட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் கோட்டாவில் போகிற அளவுக்கு ட்ரை பண்ண முடியல. அடுத்த ஆப்ஷன் நான் வந்து உங்களை ட்ரை பண்ணேன். நீங்கள் நல்ல முறையில் எங்களுக்கு வழிகாட்டுதலாக சொன்னீங்க. அதோட அடிப்படையில் நாங்கள் செஞ்சுரியன் காலேஜ் வந்து செலக்ட் பண்ணதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே அப்படி தம்பிட்டு கொடுக்கலாம் சார். ஆனா ஒரு சின்ன விஷயங்கள், ஏன்னா ஒரு கோர்ஸ் வந்து சேர்றதுக்கு முன்னாடி வந்து அனலைஸ் பண்ணதெல்லாம் சொல்லிட்டாங்க. இந்த காலேஜ் தான் வந்து சேரணும் அப்படின்னு பர்டிகுலர் ஏதாவது பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குதா? இல்ல இந்த காலேஜ்ல சேர்ந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற நீங்க வந்து கிளாஸ் ரூம் பாத்தீங்க, லேப் பாத்தீங்க, ஸ்டூடெண்ட்லாம் இன்டராக்ட் பண்ணீங்க. ஸோ அதோட அனுபவங்களுக்கு எப்படி இருக்கு உங்களுக்கு? சார் நான் ஃபர்ஸ்ட் பார்த்தப்ப ஹரியானாவும் செஞ்சுரியன் பார்த்தோம். செஞ்சுரியன் வந்து கிட்டே இருக்குதுங்க சார். அதுவாக வந்து ஹரியானா விட கொஞ்சம் அட்வான்ஸா எல்லாமே இருக்குதுங்க சார். லேப்ஸ் எல்லாமே வந்து இங்கே அட்வான்ஸா இருக்குதுங்க. சரிங்கண்ணா. அதுவும் இல்லாமல் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே விட இங்கே கொஞ்சம் கம்மியாக கிட்டே வந்து போய்க்கலாம். அங்கே வந்து பார்த்தா ரொம்ப தூரமாக இருக்குன்னு சொல்லி பார்த்தோங்க சார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்கண்ணா. இங்கே விசிட் பண்ணும்போது லேபாக இருக்கட்டும், இல்லை கிளாஸ் ரூமாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட் இன்ட்ராக்ட் பண்ணீங்க இல்லையா, அவங்க கொடுத்த இந்த ரிவ்யூ இந்த காலேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணலாமா இல்லை வேண்டாமா அப்படி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு எப்படி தோணுது? உங்களுக்கு நல்லா இருக்கா இந்த மாதிரி கேட்குறேன். எனக்கு காலேஜ் பிடிச்சதுங்க சார். அட்மாஸ்பியர் எனக்கு பிடிச்சிருக்கு. சரிங்கண்ணா. அதுவும் இல்லாமல் வந்து லேப்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு இன்னும் நல்லா வந்து ஒரு ஹை குவாலிட்டியாக இருக்குது அந்த மாதிரி விஷயம் பார்த்தா எனக்கு பிடிச்சிருங்க சார். ஓகேங்கண்ணா. இப்போ உங்கள் சீனியர்ஸில் நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணீங்க இல்லையா, சீனியர் ஸ்டூடெண்ட் பேசுனீங்களா, அவங்க என்ன சொல்கிறாங்க காலேஜை பற்றி? காலேஜ் வந்து ஸ்டாஃப்ஸ் வந்து எல்லாம் நல்லா இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சார். சரிங்க. என்ன டவுட் கேட்டாலும் போகிறதுக்கு அப்போ கேட்டு பண்ணி சொல்லி தந்துடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க சார். சரிங்கண்ணா. அதுவாக வந்து ஃபார்மிங் அதெல்லாம் வந்து பார்த்தா நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க சார். ஸோ அந்த ப்ராக்டிக்கல் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு ஓரளவுக்கு சப்போர்ட்டிங் இருக்கலாம். வெட்னரி சேர்ந்தால் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். அப்படி உங்கள் சிஸ்டர் கொடுங்க. இப்போ வெட்னரிக்காக வந்து நீங்கள் தம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் எல்லாம் பண்ணிருப்பீங்க. ஆமாங்க சார். இவருக்கு சூட்டபிள் ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் நினைச்சீங்களா? சார் பெட்டர் சூட்டபிள் ஆப்ஷன் ஃபார் ஹிம்னா வெட்டினரி காலேஜ் தான். ஏன்னா பை பார்ன் பர்த்ல இருந்து வெட்டினரி ஒரு இன்ட்ரெஸ்டோட வந்து வரவங்களுக்கு வந்து வெட்டினரி கண்டிப்பா அவங்களுக்கு எந்த அளவுக்கு மோர் தென் ஸ்டடீஸ் ஆகட்டும் அதை விட்டு பார்க்கல அவங்க ஓன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கல வெட்டினரி சயின்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணும் சார் அவனோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ்க்கு. ஏன்னா நம்மளோட ப்ராக்டிக்கல் நாலேஜும் நம்மளோட ப்ராக்டிக்கல் இன்வால்வ்மெண்ட்டும் ரொம்ப முக்கியம் இந்த ஃபீல்டுக்கு. எந்த அளவுக்கு நம்ம இன்வால்வ் ஆகி சப்ஜெக்ட் குள்ள போய் அனிமல்ஸ் கூட நம்ம இன்டராக்ட் பண்ணி இது பண்ண ஆரம்பிக்கிறப்ப தான் நம்மளுக்கு இந்த ஃபீல்டு வந்து சக்சஸ் கொடுக்கும். ஸோ அந்த வகையில ஹி இஸ் வர்த் ஃபார் இட் அப்படின்னு தோணுது. இதை முடிச்ச பிறகு நம்ம ஒரு ஜாபு தான் போறோம். அது சேலரி போதுமான சேலரி கிடைக்குமா? ஏன்னா ஒவ்வொரு காலேஜ்ல சேரும்போது ஒரு ஃபீஸ் பேமெண்ட் இது மாதிரிலாம் இருக்கும். இப்போ இங்கே டிமாண்ட்ஸ் அதிகமாக இருக்குது, டொனேஷன்லாம் கொடுக்க மாதிரி இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இந்த காலேஜில் சேர்ந்தோம் அப்படின்னா அது ஒர்த்து அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுங்க? கண்டிப்பாக வெட்டினரி ஃபீல்டை பொறுத்த அளவுக்கு நல்ல ஒர்த்துன்னு தான் சொல்லலாங்க சார். ஏன்னா வந்து இப்போ ஹியூமன்ஸ்க்கு இருக்க ஹாஸ்பிட்டல்ஸ் விட வெட்டினரி ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து டிமாண்ட்ல தான் இருக்கு. ஸோ லோக்கல் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் டாக்டர்ஸ் பார்க்கல டிமாண்ட்ல தான் இருக்காங்க. கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து மெயின் பார்க்கல இஃப் தே ஹேவ் கிளியர் த ரெஸ்பெக்டிவ் எக்ஸாம்ஸ்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு போகலாம். ஸோ வேகன்சிஸ் பார்க்கல நம்மளுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்கல ஹை டிமாண்ட்ஸ் இருக்கு. ஸோ அதனால இந்த ஃபீஸ் நம்ம அப்படின்னு யோசிக்க கூடாதுங்க சார். ஃபியூச்சர்ல நம்மளுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கான்னு பார்க்கல நிச்சயமா டேலி பண்ணி அதை விட கிரெடிட்ஸோட நம்ம வெளியே வந்துடலாம். சூப்பரான பாயிண்ட் சொன்னீங்க. ஒரு காலேஜ் சேரும் போது வந்து பாத்தீங்கன்னா காலேஜோட தரங்கள் பிளஸ் அது கோர்ஸோட தரங்கள் ஃபியூச்சர் எப்படி இருக்கு அந்த மாதிரி விஷயங்களை ரிசர்ச் பண்றாங்க. இது ஃபியூச்சர்ல வந்து டிமாண்டா இருக்குமா
அப்படிங்கிற அந்த அனலைஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்டாக இவங்க திங்க் பண்ணிருக்காங்க அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நீங்கள் எங்கள் வெட்டினரி சேர்ந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. என்னோட வழிகாட்டுதல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக இருக்குது அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன வந்து பிளான் பண்ணி நீங்கள் அதாவது என்ன வந்து நீங்கள் டார்கெட் பண்ணி ஃபியூச்சர் அச்சீவ் பண்ணி வந்துக்கலாம். உங்கள் ஃபியூச்சரில் நீங்கள் ஒரு பெரிய வெட்டினரி டாக்டருக்கு எனக்கு டீம் சார்பாக மனமாக வாழ்த்துக்கள் தெரிவிக்கலாம். வாழ்த்துக்கள் என்ன எங்க ஃபேமிலி சார்பாக உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் சார். வந்ததுலேருந்து எங்களை கேர் பண்ணிக்கிட்டதுல இருந்து இந்த என்விரான்மெண்ட்டை சுற்றி காமிச்சதுல இருந்து லேப்ஸ்ல அவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுல இருந்து எங்களுக்கு ஃப்ரம் டாப் டு பாட்டம் சப்போர்ட்டிவா இருந்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். நன்றி.